ओम शांति। आप सभी ठीक होंगे। ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். எல்லாரும் ஊக்கம் உற்சாகத்துடன் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளுடைய மகிழ்ச்சி கம்மியாக உள்ளதா, இல்லை நம்ம ஊக்க உற்சாகம் கம்மியாக உள்ளதா என்று நாம் பார்க்க வேண்டும். स्वास्थ्य कहो, वेलबीइंग कहो, எப்பொழுது கம்மியாக இருக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய உடல் உடல் நலம் சரியாக இருந்தால், அதே போல நம்ம ஆத்மாவும் நலமாக இருந்தால் மகிழ்ச்சின்றது அந்த இடத்தில் இருக்கும். फिर संडे शाम तक ऐसा लगता है कि अभी तो बहुत बहुत खा लिया, अभी तो बहुत कुछ सिंपल खाना चाहिए। तो हम सभी के சில நேரத்தில் நம்ம அதிகமாக உணவை உண்கிறோம். ஆனால் அது சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சது இல்லையா, ஆகையால நம்ம சண்டே ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நம்மளோட புத்தியானது எப்பொழுதும் தொடர்ந்து யோசித்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்துல சிந்தனைன்றது சென்று கொண்டே இருக்கிறது. तो बीच बीच में ज्ञान को स्वरूप में लाना, அதே போல நம்ம ஞானத்தையும் மனன் சிந்தனைன்றது செய்ய வேண்டும். जैसे भोजन भी खाना ही सिर्फ होता तो खा लेते, पर उसके बाद उसका पाचन होना चाहिए. எப்படி நம்ம உணவை சாப்பிட்றோமோ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை ஜீரணிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா, அதே போல நம்ம ஞானத்தையும் நாம் புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம அதை சரியாக நம்ம சேர்ன் பண்ணணும். அதுக்கு தனியா டைம் ஒதுக்கணும் இல்லையா. खाने के बीच में तो खाना हजम होता है, उसकी एनर्जी बनती है. அதனாலதான் சொல்றாங்க, நம்ம ஒவ்வொரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் இடைவெளி 6 மணி நேரம் இருக்கும். அப்போது நம்மளால அதை ஜீரணிக்க முடிகிறது. சரியா. और कई बार ऐसा भी होता है कि बेशक हम लोग बहुत तरह की वैरायटी बनाते हैं, परंतु हमें पता है कि जितना हम सिंपल खाते हैं, நம்ம சில நேரத்துல நிறைய வெரைட்டியான உணவுன்றது நம்ம சாப்பிடுறோம். நிறைய சாப்பிட்டுட்டு நம்மளால அதை ஜீரணிக்க முடியாம போகிறது இல்லையா. அதனால சில நேரங்கள் நமக்கு சிம்பிளா சாப்பிடணும்னு தோணுது இல்லையா. ஞானத்தை கூட சில பேர் சொல்றாங்க, நான் காலையில இருந்து நான் ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது मैं चाहती हूँ मेरा मन और बुद्धि एकदम शांत हो. बहुत अंदर में हो रहा था कि एकदम शांत, साइलेंस, जैसे एक आत्मिक स्थिति का अभ्यास कहो या बाबा की तरफ से खींच होती है. क्योंकि अगर हम बुद्धि को बहुत व्यस्त रखते हैं तो बाबा की तरफ से कोई इशारे आते हैं, वो समझ நம்ம புத்தியை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு மனதின் சாந்தின்றது இல்லாமல் இருக்குது. ஆகையால நம்ம कभी भी कोई भी संकल्प हमारे अगर चिंता में जाते हैं, ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம யோசித்து கொண்டே இருந்தோம்னா பாபா கிட்ட இருந்து வர டைரக்ஷன்ஸ் நம்மளால கேட்ச் பண்ண முடியாம போகிறது. अगर हम निश्चय के आधार से निसंकल्प रहते हैं तब बाबा हाथ डालता है. मेरा ये बहुत बड़ा अनुभव है. आज मैं நிச்சயத்துடன் பாபாவுடைய நம்பிக்கையுடன் நீங்கள்
எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் பாபாவுடைய உதவியை நீங்கள் அனுபவம் செய்ய முடியும். இது வந்து நானும் அனுபவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு தேவி சொல்றாங்க. बाबा उसको प्रकाश देगा ना, बाबा उसको ठीक करेगा ना। तो इसका मतलब हमने बंद नहीं किया, लेकिन उसी संकल्प में को चलते रहने देना, चाहे वो धन के प्रति है, वो स्वास्थ्य के प्रति है। कईयों को बहुत होता है कि मुझे इधर दर्द है, ये है, वो है, सारा दिन उनके संकल्प शरीर के प्रति होते हैं। कईयों சில का பேருக்கு भोजन உங்களோட உடல் வந்து உடல் நலத்தினால வந்து அவங்க हम कहते हैं தினம் बाबा की याद में दारू உடல்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு நினைச்சு और क्या चाहिए। அதை பற்றிய அந்த சிந்தனைன்றது இருக்கு. அதனால तो ये जो ज्यादा संकल्प चल जाते हैं ना, நம்ம அவர்களை பற்றி யோசிக்காமல் ये हम அவர்களுக்கு बाबा को பாபாவுடைய बोलते हैं इस कार्य की சகாஷ்ன்றதை मदद करने का, கொடுக்க क्योंकि வேண்டும். हम अपने आप ही कर रहे हैं। நம்மளே பண்ணணும்னு நினைக்கும் போது அப்ப परंतु நம்ம हम அவங்களுக்கு सदा சரியாக हमेशा बाबा को உதவ समर्पित कर முடியாம दें। உதவி செய்ய अगर முடியாமல் धन போகிறது. बाबा को ही देना है, அதே बाबा நேரத்துல ही நம்ம दें, வந்து तो एक பாபாவை वचन முன்வைத்து करो। பாபா மூலமாக நாம் அவர்களுக்கு சகாஷ் என்பதை கொடுத்தோம்னா मैंने एक बार शायद सुनाई भी है, அவர்களுக்கு அந்த इतना विश्वास होना चाहिए। சக்தின்றது கிடைக்கும். मैं तो कई बार ये बाबा के मकान खरीदने होते हैं तो देखते हैं नहीं, यही मिलना चाहिए, ये ना हो जाए वो। मैंने कहा होगा ही नहीं, अगर बाबा का है तो हमारे पास आएगा और हम उस समय ठीक से निर्णय करके लेंगे। कोई जल्दी से तो नहीं लिया जाता ना। உதாரணத்துக்கு பாபாவுடைய சேவைக்காக ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா करना पड़ता है ना, அப்பொழுது வந்து तो எந்த हमारा இடம் डिसीजन வந்து जल्दी आता है। பாபாவுடைய சேவைக்காக 50 இருக்கிறதோ அது साल நிச்சயமாக सारे அந்த विश्वासी थे, बहुत बड़ा சேவை परिवार கூட அந்த இடம் கூட तो हमने होटल में कमरे கிடைக்கும். वगैरह किए, पर भोजन तो छोटा सा अपार्टमेंट था, वहाँ भोजन भी बनाना था। तो गए शॉपिंग पे, कुछ मतलब लंबी कहानी है, लेकिन वो पर्स जिसमें पैसा था वो दिखाई नहीं दे रहा था। तो मैंने एक मिनट बाबा को याद किया कि बाबा का अगर है, ஆரம்பத்துல வந்து திதி जाने நியூயார்க்ல देंगे। வந்திருக்கும்போது ஒரு एक சின்ன होटल में देखा, இடத்துல मिल गया। ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. तो அப்பொழுது मैंने कभी சாப்பாட்டுக்கு வெளியே வந்து கடைக்கு किया போகும்பொழுது कि अगर கடைக்கு போய் आप அந்த निसंकल्प रहो ஐட்டம்ஸ் வாங்க போகும்போது और बाबा को बोलो बाबा आपका है, அவங்க வந்து बाबा मदद करे। தேவியனுடைய பர்ஸ் बाबा வந்து शायद ये नहीं काम करते, அவங்க கண்ணுக்கு தெரியல. அப்பொழுது ஒரு நிமிடம் வந்து हम भी चिंता कर रहे हैं और பாபாவை बाबा क्या நினைத்து मदद करेगा ना। बाबा யோசித்ததுக்கு कहेगा அப்புறம் एक अपना பாபா सामान நினைவில் ले இருந்ததுக்கு चलना அப்புறம் है। உடனடியாக உங்களுக்கு அந்த பர்ஸ் जब கூட बाबा உங்களுக்கு का கிடைத்தது. है, நம்ம பாபாவுடைய अभी நினைவுல बनारस நம்ம में எது 3 செஞ்சாலும் सेंटर्स चल रहे हैं, அது வந்து நிச்சயமாக सबके मन பாபா में வந்து அந்த இடத்துல बाबा का कार्य है। நமக்கு கை கொடுப்பார். आज भी बाबा ने कहा मैं सहयोगी हूँ, பாபா ये வந்து नहीं कि मेरा कार्य है, நான் வந்து சகயோகம் तो கொடுப்பதற்காக ये जो நிச்சயமாக வருவேன். समर्पित ஏன்னா இது करते हैं என்னுடைய ना हम காரியம். बाबा को, அதனால उसमें நம்ம जो வந்து मन में பாபாவுக்கு बुद्धि எவ்வளவு தூரம் शांत நம்ம होता है, அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றது இது शक्ति என்னுடைய बढ़ती காரியம் है। இல்லை, இது பாபாவுடைய காரியம் அப்படின்னு நம்ம तो அந்த वो जैसे कि एक சமர்ப்பணம் बोझ பண்ணதுக்கு अभ्यास அப்புறம் करो நீங்க பாருங்க और जो உங்களுக்கு कुछ பாபா भी எவ்வளவு தூரம் मुसीबत உங்களுக்கு है, சகயோகம்ன்றதை मनन கொடுக்குறாருன்னு चिंतन भी உங்களுக்கு करो, पर बहुत பார்க்க முடியும். किया मनन चिंतन, अब अभ्यास करना है मुझे। तो अभ्यास करने से जैसे आपको अंदर में शक्ति आएगी, எப்படி வந்து மனன் சிந்தன்ன்றதை நம்ம जैसे முறையில खाने செய்கிறோமோ का पाचन हुआ फिर आती है ना शक्ति, அதை வந்து நம்ம அபியாசத்தில் எடுத்துட்டு ऐसे வரும் ही பொழுது जैसे நமக்கு आपने அதுல இருந்து मनन சக்தின்றதே किया फिर கிடைக்குது. स्टॉप करो, எப்படி வந்து நம்ம உணவு तो அருந்தினதுக்கு मुझे அப்புறம் அதை काम வந்து करना है। சரியாக ஜீரணம் செய்யும் பொழுது நமக்கு சக்தின்றது கிடைக்குது. जैसे அதே போல बाबा को பாபாவோட सुबह முரளியை बोला கூட நம்ம சரியாக மனன் சிந்தனை परसों செய்துட்டு அதை अपने அபியாசத்திலையும் எடுத்துட்டு श्रेष्ठ வருவதற்கு वृत्ति के நாம முயற்சி செய்யணும். आसन पर बैठ जाओ। किस किसने कितनी बार अभ्यास किया है? हाथ खड़ा करो। இன்னைக்கு யாரெல்லாம் வந்து அபியாசம் செய்தீர்கள் என்று தீதி கேட்கிறாங்க. கை தூக்கம். अभी मैं कहीं मीटिंग में हो रही थी तो आपस में बहुत ही चर्चा कर रहे थे, करें नहीं करें। मैंने कहा रुक जाओ, 2 मिनट सभी होली हंस के स्टेज पर बैठो, होली बुद्धि कल्याणकारी எல்லாரும் वृत्ति से सोचो। ஒரு மீட்டிங்ல இருந்தாங்க. और फिर இது வந்து அப்பொழுது எல்லாம்
तो जो ஏதோ ஒரு कुछ விஷயத்துல हमने அவங்க வந்து सुना பேசிட்டு இருக்கும்பொழுது उसका अगर हम अभ्यास नहीं करते நம்ம तो वो அபியாசத்துல स्थिति नहीं இருப்பதற்கு बनेगी ஒரு 2 நிமிடம் நம்ம ஹோலி ஹேண்ட்ஸ் போல और இருந்து கொண்டு स्थिति बने कि नहीं वो நம்மளுடைய परमेश्वर के ஸ்திதியாக ऊपर निर्भर சரியாக करता है। வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம காரியத்தில் ஈடுபடும் பொழுது कोई समाचार सुनते हैं, அந்த कोई காரியம் வந்து ரொம்ப परिस्थिति है, कहीं भीतर சுலபமாக घिर जाते ஆகிவிடுகிறது. तो उस समय क्या काम आता है जो स्थिति बनाई हुई है सिमरती भी आए फिर स्थिति बनी हुई हो நம்ம வந்து நினைவுலையும் நம்ம நினைவும் வைக்க வேண்டும், அதே சமயத்துல அந்த ஸ்டேஜ் जैसे कि बुद्धि அந்த बाबा की ஸ்திதியையும் स्थिति உருவாக்க है बाबा வேண்டும். சரியான நேரத்துல நம்ம நினைவும் வைக்க வேண்டும், நம்மளுடைய ஸ்திதி கூட அந்த कहता है बाबा मेरे சமயத்துல याद रहे சரியாக இருக்க याद வேண்டும். करने के तो है ही लेकिन जिस समय पर परिस्थिति है तो अपनी स्थिति अगर ठीक है तो किसकी याद रहेगी बाबा की ये नहीं होगा क्या होगा कैसे होगा நம்ம நினைவுடன் நம்ம அந்த ஸ்திதியில இருக்கும் பொழுது ड्रामा तो बना हुआ நமக்கு है எந்த ड्रामा சூழ்நிலையாக होगा இருந்தாலும் நம்ம அந்த சூழ்நிலையை फुल स्टॉप நம்ம लगा வெற்றி सकते காண हैं முடியும். நம்மளால ஃபுல் ஸ்டாப் வைக்க बाबा முடிகிறதா की அப்படின்னு स्थिति நம்ம बन जाए நம்மளோட और புத்தி फिर வந்து बाबा பாபாவிடம் की செல்கிறதா महिमा देखो அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. तो बाबा की हम महिमा तो அதுக்கப்புறம் पाते हैं பாபாவனுடைய கமால் என்னன்னு பார்க்க முடியும். लेकिन उसका पूरा अनुभव जीवन में करने के लिए किसी को भी बहुत बार सोचना कोई बात उससे कोई सफलता नहीं होती है எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம बाबा திரும்ப के திரும்ப लिए हम யோசிப்பதனால बाबा நமக்கு कहीं அதுல है तब சரியான तो தீர்வுன்றது நமக்கு चिंतन கிடைப்பதில்லை. विचार चले நம்ம பாபாவை वही அந்த सब நேரத்துல हमारे நம்ம जीवन நினைவு में வைக்கும் है பொழுது और நமக்கு ड्रामा வந்து निश्चित है हम டிராமா निश्चित மேல रहे டிராமா மீது நம்பிக்கையும் நம் மீது बस நம்பிக்கை रहे மற்றும் பாபா மீது बस நம்பிக்கைன்றது सुन रहे हैं இருக்க வேண்டும். बहुत कोई खजाना मिल रहा है आज मुरली पढ़ो तो अभी तो होमवर्क मिला है तो एक एक शब्द ऐसा लगता है अरे ये तो बहुत अच्छे लिखो 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 நமக்கு ஹோம்ஒர்க் கிடைச்சனால நம்ம बहुत பாபாவோட कुछ है முரளியில படிக்கும் பொழுது ஒவ்வொரு तो வார்த்தையிலும் जितना எவ்வளவு அர்த்தங்கள் हाँ, உள்ளடங்கி உள்ளன जितना என்று ज्ञान को उतना लेते हैं सुनते हैं இந்த तो புரிதல்ன்றது शांत हो जाओ இன்னும் அதிகமாக உள்ளது. उसका पाचन करो अच्छी तरह से मनन करो फिर நன்றாக मनन भी रुक जाए முரளியில இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா डेली மனன் भगवान சிந்தன் कहते हैं செய்து मनन பாருங்கள். करते करते मन मना भाव में टिक जाओ மனன் जब भी செய்து विदेश जाने கொண்டு நீங்க வந்து மன்மனாபாவம் என்ற का मन मना भाव में ஸ்திதியில் இருக்க வேண்டும் என்று तो हमको भी क्या करना है இதை अपने मन மன்மோகினி को வந்து बाबा में கூறியுள்ளார்கள். स्थिर करके मैं आत्मा बाबा की हूँ நான் பாபாவுடைய और குழந்தை. बाबा का एक दो गुण संबंध जो मन में आए நம்ம பாபாவுடைய फिर குணம் उसका अनुभव करने के लिए எந்த குணங்கள் நம்ம அனுபவத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த तो मनन भी करना है पर उतना ही मन को और बुद्धि को शांत भी रखना அந்த நினைவுல நம்ம வந்து जरूरी है புத்தியை ओम शांति பாபாவிடம் வைத்து நம்ம வந்து நினைவுன்றது செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.